அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். வார்த்தை அடிப்படையில் எண்கிடம் சொல்லப்படுகிறது. இதுக்கு நவக்கிரக தமிழ் எண்கள் ஜோதிடம், தமிழ் எண்கள் ஜோதிடம், தமிழில் எண்கள் ஜோதிடம், எண்கிடம் என்று தமிழுக்கு சொல்லப்படுகிறது. தமிழ் எண்களுக்கு இந்த எண்கிடம் தான் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது தொடர்பாக, ஜோதிட பலன் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக சொல்லப்படுகிறது. அதாவது புவனி, அவனி, பூமி இது மூன்றுமே ஒன்றுதான். புவனி அதை புவனம்னு சொல்லலாம். ஆனால் புவனி அதுக்கு 2, 5, 1 இதெல்லாம் கூட்டினாக்க 8 புவனி. புவனியுடைய எண்கிடம் 8. அவனியுடைய எண்கிடம் 1, 5, 1 இதெல்லாம் கூட்டினாக்க 7. இது அவனி. அவனுடைய விதியன் 7. பூமியுடைய எண்கிடம் 9, 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 11. அது விதி என்கிறது 2. அப்போ புவனி, அவனி, பூமி இது மூன்றுமே ஒன்று தான். மூன்றுக்கும் புவனிக்கு 8வது விதி எண்ணை குறிக்கிறது, அவனிக்கு 7வது எண்ணினை குறிக்கிறது, பூமிக்கு 2வது எண்ணினை வருகிறது. இது மூன்றும் ஒன்று தான். லோக்சபாவுக்கு 4 எழுத்து 9, 7, 3, 7 இதெல்லாம் கூட்டாக்க 26. அதனுடைய விதி என்கிறது 8. லோக்சபாவுடைய விதி என்கிறது 8. 8வது எண்கிணத்தை லோக்சபா குறிக்கிறது. அது சாதாரண இது இல்லை, அது கடவுளுடைய எண்கிணம். லோக்சபாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய அளவுக்கு உள்ளது. ரொம்ப சிரமப்பட்டு போராடி வென்று அமர்வது தான் லோக்சபாவுடைய விதி என்கிறது 8. லோக்சபாங்கிறது அது ஒரு தலைப்பை எடுத்து அந்த லோக்சபா பிடிக்கிறதுக்கு போராடி தான் வெல்ல வேண்டும். அதான் லோக்சபா. சினிமான சீனின்னு சொல்கிறது. சினிக்கு 2 எழுத்து 4, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 5. சினி 5வது விதி எண்ணாக வருகிறது. சினி. அடுத்தது தாரகை. 3 எழுத்து 5, 3, 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதனுடைய விதி என்கிறது 4. தாரகை என்றால் விண்மீன். தாரகை விண்மீனை குறிக்கிறது. விண்மீன் வேற, நட்சத்திரம் வேற. தாரகை விண்மீன். எல்லாமே நம்ம விண்மீன் தான். மக்கள் அனைவருமே விண்மீன் தான். வானத்தில் எல்லாமே வானத்து மூலமாக சந்தித்து தான் இந்த பூலோகத்தில் நமக்கு வாழ்க்கை நடைபெறுகிறது. நட்சத்திரம் பேசப்பட்டு, நட்சத்திர விண்மீன்ட்டு சொல்லப்பட்டு, விண்மீன்கள் சொல்லப்பட்டு, இதெல்லாம் எல்லாமே வானத்திலே நடக்கிறது. அடுத்து தான் நம்ம பூலோகத்தில் நம்ம பேசப்பட்டு வாழ்க்கையை நம்ம வளர்த்து கொண்டு வருகிறோம். தாரகை என்றால் விண்மீன். அந்த விண்மீன் தான் வானத்தில் ஜோதியாக தெரிகிறது. சூரிய வேற, நவக்கிரகங்கள் 9 வேற, நட்சத்திர கிரகங்கள் வேற, விண்மீன்கள்ங்கிறது. இந்த விண்மீன்கள் நாம் மலர்ந்து தான் நட்சத்திரமாகிறோம். நட்சத்திரமாகி தான் சில மனிதர்கள் படைப்பலை கிரகமாக
உருவாக்கி வருகிறார்கள். ஆனாலும் வந்து தாரகை என்பது விண்மீன். நட்சத்திரம் விண்மீன்கிட்ட பேசும். நட்சத்திரம் சொல்கிறத விண்மீன்கள் கேட்கும். விண்மீன்கள் சொல்கிறத நட்சத்திரம் கேட்கும். நட்சத்திரம் சொல்கிறதெல்லாம் கிரகங்கள் கேட்கும். கிரகங்கள் கேட்பதெல்லாம் அனைத்துக்குமே இந்த எண்ணும் எழுத்தும் தான் சொந்தம். அதனால் எண்ணெய் எழுத்து அங்கே வானத்தில் ஒன்று ஒன்றும் பேசப்பட்டு கொடுக்கப்பட்டு ஏற்றப்பட்டு வருவதை தான் நாம் செய்கிறோம். வானத்தில் உள்ளவங்க வானத்திலேயே நடக்கும், வானத்திலேயே போகிறோம். அதான் விண்மீன், தாரை என்ற விண்மீன். ஏற்றுதல், ஏற்றுதலுக்கு வந்து 5 எழுத்து. 2 5 1 7 1 ஏற்றுதல். இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோட விதி என்கிறது 7. ஏற்றுதல். ஏற்றுதல் என்றால் மலர் தூவுதல்னு பேர். மலர் தூவுதல், மலர் தூவுதல், அவங்கள வாழ்த்துதல், இதையெல்லாம் ஏற்றுதலுக்கு ஏற்றுதல் சொல்லாகிறது. ஏற்றுதல் என்றால் மலர் தூவுதல். தேசிய கொடிய நம்ம ஏற்றிட்டனாக்கா அங்கேருந்து அந்த மலர் தூவுது. மக்களுக்கு வாழ்த்தும்போது மலர்கள் தூவுகிறோம், அர்ச்சனைகள் தூவுகிறோம். இப்படியெல்லாம் சேட அரிசிகள் மூலமாக வாழ்த்துகிறோம். அதுதான் ஏற்றுதல். ஏற்றுதல் மலர் தூவுதல். மக்களை வாழ்த்துவதற்கு மலர்கள் தேவைப்படுகிறது, சேட அரிசிகள் தேவைப்படுகிறது. இன்னும் மற்றும் சில புதிய படைப்புகள் மூலமாக ஏதோ நுர போலலாம் அடிக்கிறாங்க, அதெல்லாம் வாழ்த்துதல். அதெல்லாம் மலர் தூவுதலுக்கு பேர். ஆகையால் ஏற்றுதல் என்றால் மலர் தூவுதல் என்ற அர்த்தமாகிறது. புகழ், புகழுக்கு 3 எழுத்து. 2 1 1 4. இது வந்து புகழ். புகழ் விதியின் 4. ஏற்றுதலுக்கு வந்து 7வது விதியினை குறிக்கிறது. புகழ் 4வது எண்கணித்தை குறிக்கிறது. புகழ் புகாதே. புகழ் என்றால் புகாதே. அப்போ புகழ் 4வது விதி எண்ணை குறிக்கிறது. புகழ் என்றால் புகாதே என்று அர்த்தமாகிறது. ஏத்து, ஏத்துன்னா ஏத்துக்கு வந்து 3 எழுத்து. விதியின் 6. ஆனால் அதற்குரிய எண்கிடம் ஏத்துக்கு 2 4 9 கூட்டினாக்க 15. அதை விதி என்கிறது 6. இது வந்து ஏத்துன்னா வாழ்த்துன்னு பேர். வாழ்த்து, வாழ்த்து தான் முதலில் வந்து நிற்கிறது. ஏற்றுதல் அடுத்தது. பிறந்த பின் மனிதன் வாழ்வதை பொறுத்தளவு மலர் தூவுதல். ஏத்து வாழ்த்து, அது கடவுள் வாழ்த்துகிறது. ஏத்து என்பது அதனுடைய விதி என்கிறது 6. ராசியில் பாதி. ஏத்து. சுகம், சுகத்துக்கு வந்து 3 எழுத்து. 5 1 7. அதனுடைய விதி என்கிறது 4. சுகம் என்றால் கிளி. சுகம் கிளி. சுகஸ்தானத்தில் 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்லப்படுகிறது. அந்த 4வது இடம்தான் சுகம், சுகத்தை குறிக்கிறது. சுகஸ்தானம் 4ஆம் இடம். சுகஸ்தானம் 4ஆம் இடம். அதனுடைய விதியின் 4. சுகம் அப்படின்னா கிளி. கிளின்னு பேர். சுகத்துக்கு வந்து கிளின்னு பேர். தெளி, தெளிக்கு 1 8 1 8 தெளி. தெளின்னா அரி, அரின்னு பேர். தெளி, அரி. அந்த தெளிக்கு வந்து 9வது எண்கிணி காட்டுகிறது, குறிக்கிறது. 1 8 இதெல்லாம் கூட்டாக 9. தெளி. விதியின் அரி. அதனுடைய விதியின் 9. தெளி, அரி. பொழில், உலகம். பொழில் என்றால் உலகத்தை குறிக்கிறது. பொழிலுக்கு 3 எழுத்து. 2 7 1 இதெல்லாம் கூட்டாக்க 10. அதை விதி என்கிறது 1. பொழில், உலகம். பொழிலுக்கு வந்து உலகம் சொல்லப்படுகிறது. 2 7 1 இதெல்லாம் 10. அது விதி என்கிறது 1. அப்போ உலகம். பொழில் என்றால் உலகத்தை குறிக்கிறது.
மரகதம். மரகதத்துக்கு வந்து 5 எழுத்து. 1 3 1 7 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அதனுடைய விதிங்கிறது 1. மரகதம். மரகதம் என்றால் பச்சை மணி. மரகதம் வந்து பச்சை மணி. மரகதம்னா பச்சை மணி. மரகதம் வந்து பச்சை மணியை குறிக்கிறது. அது 9வது 10. அதனுடைய விதி எண் 1. கோதாட்டுதல். கோதாட்டுதல் பாருங்கள், கோதாட்டுதல் என்கிறதும் 6 7 2 7 7 1 இதெல்லாம் கூட்டினாங்க 28. அதோடைய விதி என்கிறது 1. அது விதி என்கிறது 1. கோதாட்டுதல் என்றால் பாராட்டுதல் என்று அர்த்தமாகிறது. பாராட்டுதல், கோதாட்டுதல். கோ என்றால் அரசன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அரசனுக்குத்தான் பாராட்டு. அப்போது கோதாட்டுதல் அப்போ பாராட்டுதல் என்று அர்த்தமாகிறது. கரும்பொன். கரும்பொன் 6 எழுத்து 5 எழுத்து வருகிறது. கரும்பொண்ணுக்கு 1 5 7 2 6 இதெல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்கிறது 3. கரும்பொன். கரும்பொன்னா இரும்பை குறிக்கிறது. கரும்பொன் இரும்பை குறிக்கிறது. கார் கருமை. கார்காலம். கார் கருமை. கார் 8 9 அதோடைய விதி என்கிறது 8 9 கூட்டினாக்கா 17. அதனுடைய விதி என்கிறது 8. அப்போது கார் விதி என்கிறது 8 ஆகிறது. கார் என்றால் கருமை என்று அர்த்தமாகிறது. கடி மனம். கடி 1 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 7. அதோடைய விதி என்கிறது 7. அப்போ கடி மனம். கடி என்றால் மனம், மனத்தை குறிக்கிறது. கடி என்றால் மனம், மனத்தை குறிக்கிறது. இப்போது இந்த வார்த்தைக்கு இலக்கிய சொல்லாக சொல்லப்பட்டு தத்துவ சொல்லுக்கு அதனுடைய இப்போது வார்த்தைகளை நான் சொல்லி கொண்டு வந்துள்ளேன். நான் உருவாக்கின தமிழ் எணி ஜோதிடம் மீது வார்த்தை அடிப்படையில் 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்ணின்னு கொடுக்கப்பட்டு இதை நான் உறுதி செய்து உங்களுடைய வீடியோ கால் மூலம் யூடியூப் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அனைவரும் பார்க்க வேண்டும், அனைவரும் லைக் கொடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களிடம் கூறிக்கொண்டு வருகிறேன். சர்ப்ரைஸ் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, போனே போயிடுறாங்க. அதனால் தப்பு இல்லை, அவங்கவுங்க விருப்பம். சர்ப்ரைஸ் பண்ணி பார்ப்பாங்க எது எப்படின்னு. ஆகையால் இந்த தமிழ் ஜோதிடம் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணித வள்ளுவர். நன்றி, வணக்கம்.